வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான ஆரஞ்சு மொஹித்தோ ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இது ஒரு ரொம்ப சூப்பர்ப் அண்ட் ரிஃப்ரெஷிங் ட்ரிங்க். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் செய்முறை பார்த்துக்கலாம். முதல்ல ஆரஞ்சை நல்லா தோல் உரிச்சிட்டு அந்த சொலைங்களை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அது மேலே இருக்க தோல், அந்த விதைங்கள்லாம் நீக்கி வெறும் அந்த பல்பி ஆரஞ்சு மட்டும் எடுத்து ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு. நீங்கள் இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஆரஞ்சு பழம் ரொம்ப பழுத்து இருந்தாக்கா அது ஜூஸ் புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மொஹித்தோ பண்ணுறதுக்கு. இப்போ நான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா கிளப் சோடா, சர்க்கரை, ஆரஞ்சு சொலைகள், ஆரஞ்சை பாதியாக நறுக்கி வச்சுருக்கேன், புதினா இலை, கொஞ்சமாக உப்பு, சர்க்கரை, எலுமிச்சம்பழம் சாறு தேவைப்படும். இப்போது ஒரு டால் கிளாஸ், நீங்கள் சர்வ் பண்ண போகிற கிளாஸில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த ஆரஞ்சு சொலைங்க, அடுத்து உப்பு, புதினா தழை, எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கலாம். ஆரஞ்சு ஜூஸை புழிஞ்சு ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாம். இதில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குற தொட்டு ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க் இது. சீக்கிரமாக ஜீரணம் ஆகும். ஹெவியாக நம்ம பிரியாணியெல்லாம் சாப்பிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு மொஹித்தோ குடிச்சிங்கன்னா நல்லா ஜீரணம் ஆகும். இப்போ ஒரு பூண்டு நசுக்கிற ஒரு அந்த இது இருக்கும் இல்லையா, உலக்க இருக்கும் இல்லையா, அது க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் ஒரு முறை நசுக்கிட்டேன் அந்த டம்ளர்லேயே. அதில் இந்த கிளப் சோடா ஊற்றி நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். எல்லாேருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.